குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா February 22, 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியுது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா February 25 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இதனுடைய ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே இது வந்து 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக லத்தின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். மொத்தம் 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு March 1 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1500, ஓல்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இதனுடைய ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நிரந்தர நீதிபதிகளை வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் நீதிபதியாக இருந்தால் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கும் உச்சநீதிமன்ற கொலிஜியம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஓகேங்களா? உச்சநீதிமன்றத்தில் தலை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்ற அந்த கொலிஜிய கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகளான ராமசாமி சக்திவேல், பி தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர் ஆகிய 4 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மெயின்ஸ் எக்ஸாமு தெரியும். எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து சமயம் சார்ந்த நூல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேக்கிழார் விருது தருவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விருதுக்கான இது மட்டும் தான் அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா 25,000, 2ஆம் பரிசுக்கு 15,000, 3ஆம் பரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 வழங்கப்படும். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் விருது கொடுக்கல, அது விருதுக்குண்டானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சமயம் சார்ந்த நூல்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிழார் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து இளம் விஞ்ஞானி திட்ட விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா யுவிகா என்ற இளம் விஞ்ஞானி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின்படி மாணவர்களுக்கு அதற்கான செய்முறைகள் மற்றும் பயிற்சி விளக்கங்கள் இஸ்ரோவில் இருக்க விஞ்ஞானிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நேரடி உரையாடல் மேற்கொள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவினுடைய 7 ஆய்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், அரசு முறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா கத்தார் அரசரான ஷேக் தமீன் பின் ஹமாத் அல்தானியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தார். அதில் அவர் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா 7 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமாயிருக்கு. வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு கூட்டுறவு இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா புதிய வேகம் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நோட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? எல்என்ஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, அதுக்கப்புறம் வந்து எல்பிஜி எனப்படும் பெட்ரோல் எரிவாயு, இரண்டுமே கத்தார்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முக்கிய இறக்குமதியான எத்திலின், புரப்பலின், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பல்வேறு வித ரசாயனங்களும் பிளாஸ்டிக் உள்ளிட்டவைகளும் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்படுது. ஓகேங்களா? நம்ம இந்தியாவிலேருந்து என்ன இம்போர்ட் பண்ணுறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், மின்பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஜவுளி உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா கத்தாருக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இந்தியாவில் எல்என்ஜி தேவையில் 45% வந்து பார்த்திங்கன்னா கத்தாரிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது தில்லியில் தலைமைத்துவ மாநாட்டில் பங்கேற்க பூடான் பிரதமர் ஷெரிங் தோப்கே, ஓகேங்களா, பிரதமர் மோடி வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. நமக்கு வந்து இந்த பூடானுடைய பிரதமருடைய பேர் முக்கியம். ஓகே, நம்மளுடைய அண்டை நாடுகளுடைய பிரதமர்களுடைய பேர், அதிபர்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? பூடானுடைய பிரதமர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷெரிங் தோப்கே. அடுத்தது தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா கோவை ஈச்சானியா ரத்தினம் கல்லூரியில் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா உவகை பெருவிழா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மு பே சாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னதாக
தமிழக அரசு சார்பில் 2023ஆம் ஆண்டுக்கான உலக தமிழ்ச்சங்க இலக்கண விருதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த செல்வத்தம்பி சீரிகந்தராசா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக தமிழ்ச்சங்க இலக்கிய விருதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த பிச்சினிக்காடு இளங்கோவுக்கும், உலக தமிழ்ச்சங்க மொழியியல் விருது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தளிஞ்சான் முருகையா அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூப்பே சாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறார். அடுத்தது பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர் விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதுக்காக 1.72 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கும் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் விருது 2016ஆம் ஆண்டுலேருந்து வழங்குறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பரிசு தொகையும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் பரிசு தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வழங்குவாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு 1.72 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து எம்பிபிஎஸ் படிக்க 2 கைகளும் அவசியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை மருத்துவ படிப்பு, அதை நம்ம நார்மலாக படிக்கிற எம்பிபிஎஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 2 கைகளுடைய செயல்பாடுகளும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மருத்துவ ஆணையம், அதாவது என்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் முரணானது. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. திருத்தப்பட்ட வழிகாட்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 உடற்குறாய்வுகளை மேற்கொண்ட இந்தூர் மருத்துவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா உடற்குறாய்வு செஞ்சுருக்காரு. தன்னுடைய 18 ஆண்டுகால அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 உடற்குறை, அதாவது 15,000 போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. இந்தூரில் கோவிந்த வல்லப பந்த் மாவட்ட அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுவர் மருத்துவர் பரத் வாஜ்பாய். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா உடற்குறாய்வு துறை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. அந்த துறையில் அன்றைய தினத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 உடற்குறாய்வுகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இலக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக நம்ம டெய்லி பார்க்குறது தான், இருந்தாலும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். 2047ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 முதல் 35 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. எந்த ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 முதல் 35 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்க இந்த இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2047க்குள்ளே. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கால்பந்து அணியின் இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கோல் கீப்பரான கப்ரதா பால் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே விளையாட்டில் முன்னாள் கோல் கீப்பராக இருந்திருக்கிறார். அடுத்தது டைம்ஸ் இதழின் சிறந்த பெண்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் வனவிலங்கு ஆர்வலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இல்லை அமெரிக்காவினுடைய டைம்ஸ் வார இதழ் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டின் சிறந்த பெண்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த அஸ்ஸாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலான பூர்ணிமா தேவி பர்மன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. நிகழாண்டு பட்டியலில் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 13 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இல்லை இந்தியாவிலேருந்து இவங்க மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுடைய முக்கியமான நோக்கம், இவங்க என்ன வனவிலங்கு ஆர்வலர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹர்கிலா என்ற வகை நாரை பறவை இனத்தை வந்து பாதுகாக்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னெடுப்பிருக்காங்க. இவரின் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 பெண்கள் அடங்கிய ஹர்கிலா இராணுவம் அப்படின்ற ஒரு குழுவை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி அதன் மூலம் அந்த ஹர்கிலா அப்படின்ற நாரை இனத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா. அவரின் பணியை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரான்சில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றின ஒரு பாடமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர்கிலா பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அழிவிலிருந்து காத்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகளின் உருவம் பதித்த பாரம்பரிய உடைகளை நெய்து அதை சந்தைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN இருக்குங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் வகைப்பாட்டில் அழிவு நிலையில் உள்ள உயிரினங்கள் பட்டியலிருந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் உயிரினங்கள் பட்டியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்கிலா நாரையினம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அழியும் நிலையை தாண்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு வந்து போயிருக்கு. ஓகேங்களா. அடுத்த வந்து இந்த பட்டியல் வந்துன்னா ஹாலிவுட் நடிகையான நிக்கோல் கிட்மன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜிசல் பெலிகாட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் 13 பேர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் இம்பார்ட்டன்ட். அதில் இந்தியாவை சேர்ந்த அஸ்ஸாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரிலான பூர்ணிமா தேவி பர்மன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. டேரக்ட் கொஸ்டினே இதுதான். ஓகேங்களா. பூர்ணிமா தேவி பர்மன் என்பது கீழ்கண்ட எத்தனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கொடுப்பாங்க. வனவிலங்கு ஆர்வலர், மருத்துவர், ஆசிரியர் அப்படி இப்படின்னு எதை கொடுப்பாங்க, நீங்கள் தான் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது FBIயோட இயக்குநராக வந்து பார்த்தீங்கன்னா காஷ் பட்டேல் நியமிக்கப்பட்டிருக்காரு. அமெரிக்காவில் தேசிய புலனாய்வுத்துறையான FBIயில் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஷெடியூல் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த ஷெடியூலில் பாருங்கள். ஷெடியூல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். 25 டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த 3 தினங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்ட் எழுதினா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.